ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2024 குரூப் 4 நடந்த கொஷின்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார்? ஆன்சர் அதியமான். இது முக்கியமான ஒரு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெய்யால் எரி நுதிப்பேன் என்றால் கவ்வையால் காமம் நொதிப்பேன் ஏனில். இதில் நுதுப்பேம் அப்படின்ற அந்த வார்த்தையுடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அவித்தல். நெக்ஸ்ட்டு, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் ஜனவரி 9. இது காந்தியடிகளோட அந்த வரலாறு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ திரும்பி வந்த நாள். ஸோ அதனால தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு கொண்டாடுறோம். இது வந்து வருடமுக்கு ஒரு டைம் கொண்டாடுவோமா, இல்லை 2 வருடமுக்கு ஒரு முறையா, இல்லை 3 வருடமுக்கு ஒரு முறையா? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன் பண்ணுங்கள். பிரவாசிய பாரதிய தினம்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள். கெட்டுவிட்ட முட்டைகளோட சதவீதம் கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 5 டசன் முட்டை வாங்கியிருக்காங்க. 5 டசன் அப்படின்றது 5 × 12 = 60. ஏன்னா 12 60, ஒரு டசனுக்கு 12 இருக்கும். 5 டசனில் 60 முட்டை இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 45 முட்டை நல்ல முட்டைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 45 முட்டை நல்ல முட்டை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கெட்ட முட்டையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ கெட்ட முட்டைகள் மொத்தம் 15. ஏன்னா 45 முட்டை நல்ல முட்டை அப்படின்னா 15 முட்டை கெட்ட முட்டை. எப்படி இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தோன்னா வந்துடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கெட்ட முட்டைகளுடைய சதவீதம். கெட்ட முட்டைகள் 15, மொத்த முட்டை 60 × 100 அடித்து போட்டோன்னா ஆன்சர் 25ன்னு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சண்டேக்கு 2 அப்படின்னா டியூஸ்டேக்கு 3, தேர்ஸ்டேக்கு 2 இந்த மாதிரி கொடுத்துட்டு மண்டே உடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வவல்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்களேன், சண்டே வவல்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்ன வரும் அந்த லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏ, இ, ஐ, ஓ, யூ இதுதான் வந்து வவல்ஸ். ஓகேங்களா? இதை தவிர இருக்க மற்ற எல்லாமே கான்சோனன்ட்னு சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்களேன், இதில் என்னென்ன வந்திருக்கு? யூ வந்திருக்கு, ஏ வந்திருக்கு, 2 எழுத்து. இப்போ டியூஸ்டேயில் பாருங்கள், இ வந்திருக்கு, யூ வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. ஸோ 3 லெட்டர். அடுத்து தேர்ஸ்டேயில் யூ வந்திருக்கு, அடுத்து ஏ 2. மண்டேல ஓ வந்திருக்கு, இங்கே ஏ வந்திருக்கு. அப்போ 2 வவல் தான் வந்திருக்கு. ஸோ 2. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பார்த்து போடணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வழிபாட்டு தலங்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. சமணம்னா பசாதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜுடாயிசம்னா ஆன்சர்னு பார்த்தோன்னா சினகாக் அப்படின்றது தான் சரியானது. இது வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஜுடாயிசம் அப்படின்னா சினகாக். அடுத்தது வந்து நமக்கு புத்த மதம்க்கு என்ன வரும்? விஹாரா, கல்வி கூடமத்திகள்னு பார்த்துருப்போம் இல்லையா? அடுத்து ஜொராஸ்ட்ரியம் ஆன்சர்னா அகியாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம குரூப் 4ல் 172 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.